டாக்டர், கணைய அழற்சி வந்துருச்சுன்னா அது மருந்துலேயே சரி பண்ணிடலாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்குங்களா அப்படின்னு கேட்குறேன். கணைய அழற்சியை நோயாளரை பார்த்த உடனே அவங்களுக்கு வகைப்படுத்த வேண்டும். அதோட காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சைட் பை சைடு. ஸோ இது பித்தப்பை கல்லால் உண்டாயிருக்கா, அல்லது மது அருந்தியதால் உண்டாயிருக்கா, அல்லது வேறு ஏதேனும் மருந்துகளால் உண்டாயிருக்கா, அல்லது வேறு ஏதாவது நோய் தொற்று இருக்கா, அல்லது என்ன காரணத்தினால இந்த கணைய அழற்சி உண்டாயிருக்குங்கிறத ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த கணைய அழற்சியால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு வகைப்படுத்தணும். அது மிதமானதாக இருக்கா, இல்லை ஓரளவுக்கு இருக்கா, அல்லது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இருக்கா, அல்லது உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய 5 to 7% ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் அக்யூட் பேங்க்ரெட்டிஸ் அவங்கள சிவியர் பேங்க்ரெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த வகையில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த நோயாளரை பரிசோதித்து மருத்துவமனையில் அனுமதிக்கும் போதே நம்ம முதல்ல அதை நோக்கி இந்த பரிசோதனைகளை செய்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச உடனே கூடவே இவங்க கணைய அழற்சிக்கும் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகளுக்கும் தேவையான சிகிச்சை உடனடியாக ஆரம்பிக்கப்படும்.